Good morning students. I welcome you all to the science video section. Today now we are going to see about 7th standard science subject unit 6 health and hygiene. Last video we saw about introduction, health and hygiene and care of the body. அதில் dental care, eye care and hair care இதெல்லாம் பற்றி பார்த்தோம். Today now we are going to see about disease. Let us see the disease. Disease is a functional or physical change from the normal state that affects the health of a person by causing disability or discomfort. The following are the reasons that cloud leads to the development of disease in an individual. Disease, the prevention and treatment of sickness can be considered into two groups. First one is communicable disease and another one is non-communicable disease. Communicable disease, that means spread from one person to other. ஒரு பர்சன்லேருந்து அதர் பர்சனுக்கு வந்து ஈஸியாக டிசீஸ் வந்து பாஸ் ஆகிறது தான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஹெல்த்தி பர்சன் மஸ்ட் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் பீப்புள் வித் கம்யூனிகபிள் டிசீஸ். நெக்ஸ்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தட் மீன்ஸ் நாட் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அதர். ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது இந்த டிசீஸ் அப்படிங்கிறது தான் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு லெக் பெயின், கால் வலிக்குது அப்படின்னா நம்மளோட கால் வலி இன்னொருத்தவங்களுக்கு ஈஸியாக என்ன ஆகாது, பாஸ் ஆகுது. ஸோ இது வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ இப்போ கம்யூனிகபிள் டிசீஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு வேலை வந்து ஈஸியாக வந்து பாஸ் ஆகும். ஒன் இஸ் பாக்டீரியா வைரஸ் அண்டு பாக்டீரியா அண்ட் வைரஸ். ஓகே, இது ரெண்டு மூலமாக ஈஸியாக என்ன ஆகும், டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா, லெட் அஸ் see one by one. So bacteria, if the disease is caused by a bacteria, then we call it as a bacteria disease. And virus, if the disease is caused by virus, then we call it as a virus disease. Bacteria disease வந்து some communicable disease like tuberculosis, cholera and typhoid, which are the caused by microbes and spread through air, water and some other organisms also. And some disease caused by virus like hepatitis, chickenpox and rabies. First let us see tuberculosis. Tuberculosis is short form TB, is caused by Mycobacterium tuberculae. Let us see tuberculosis in detailed manner. First see the table column. First one is disease, second one caused, and third one is symptoms, and fourth one is spread by, and fifth one is prevention and treatment. First, tuberculosis. This disease is caused by Mycobacterium tuberculae. ஸோ மைக்கோபாக்டீரியம் அண்ட் டியூபர்குலேங்கிற பாக்டீரியா தான் இந்த டிசீஸை வந்து காஸ் பண்ணுது. ஓகேவா, இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர், ஹெவி ஃபீவராக இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கும், க்ரோனிக் காஃப், ரொம்ப காஃபாக இருக்கும், ப்ளீடிங் அண்ட் ஸ்பிளிட்டிங் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், ரொம்ப மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம எச்சிலோ இல்லை சளியோ துப்பும்போது அதில் என்ன ஆகும், லைட்டாக பிளட்டு வந்து வரும். அதான் பிளட் ஸ்பிளிட்டிங் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருக்கும். இதுதான் இதோட சிம்டம்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட் பை, எதன் மூலமாக இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர், ஸ்பிளிட்டிங், prolonged contact and sharing materials of the patient. ஓகே, இதை எப்படியெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம், ப்ரிவெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிசிஜி வேக்சினேஷன், கிவிங் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு த பேஷண்ட். ஸோ அவங்களுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். ரெகுலர் மெடிக்கேஷன் லைக் டாட். ஸோ டாக்டர் கன்சல்ட்டிங்கோட அந்த ரெகுலர் மெடிக்கேஷன் வந்து கண்டினியூ பண்ணணும். ஓகேவா, இதுதான் இதோட ட்ரீட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see காலரா. இது வந்து காஸ்டு பை விப்ரியோ காலரே. இது வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ட்ரிங்கிங் கண்டாமினேட்டட் வாட்டர் கேன் பி கேஷ். இதுதான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது, கண்டாமினேட்டட் வாட்டர். ஓகேவா, லெட் அஸ் see டிசீஸோட நேம் வந்து காலரா. இது வந்து காஸ்டு பை விப்ரியோ காலரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா மூலமாக தான் இந்த டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா வாமிட்டிங் இருக்கும், செவரல் டயேரியா அண்ட் கிராம்ப்ஸ் இன் லெக்ஸ். ஸோ அந்த பர்சன் பார்த்திங்கன்னா வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும், டயேரியா இருக்கும், அண்டு கால்லாம் ரொம்ப
கிராம்ஸ் ரொம்ப இதாகவே இருக்கும் ஓகேவா, வலிக்கும் பெயினாக இருக்கும் ஓகேவா, இதெல்லாம் அதோட சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட் எதன் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். ஸோ ஃபுட்டும் வாட்டர் ரொம்ப க்ளீனாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ வாட்டரை வந்து நல்லா பாயில் பண்ணி கூல் பண்ணி குடிக்கணும். நெக்ஸ்ட்டு நல்லா க்ளீனாக உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுக்கணும் ஓகேவா. இதோட ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா good hygienic practices like washing hands before eating and after eating ஓகேவா. ஈட் பண்ணுறதுக்கு முன்னாடி கை கழுவணும் அண்டு சாப்பிட்டதுக்கு பின்னாடியும் கை கழுவணும் ஓகே. அவாய்ட் ஈட்டிங் அன்கவர்டு ஃபுட் ஐட்டம்ஸை எடுக்கக்கூடாது ஃப்ரம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர். ஸோ நல்லா பாயில் பண்ண வாட்டரை ட்ரிங்க் பண்ணணும். கெட்டிங் வேக்சினேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் காலரா. ஸோ வேக்சினேஷன் கரெக்டாக எடுத்துக்கணும் ஓகேவா. இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட், இந்த டிசீஸ் வந்து க்யூர் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் ஓகே. நெக்ஸ்ட் லெட் அஸ் see டைஃபாய்டு. திஸ் டிசீஸ் இஸ் காஸ்டு பை சால்மனெல்லா டைஃபி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால் இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஓகேவா. இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என்ன நமக்கு அஃபெக்ட் ஆகும்னா நம்மளோட டங்க், இன்ஸ்டைன்ஸ் அண்டு லிவர் இதெல்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். நம்மளோட டங்கில் பார்த்திங்கன்னா ஒயிட் கோட்டிங் ஆன் த டங்க், ஒயிட் கோட்டிங்லாம் நிறையா இருக்கும் ஓகேவா. டைஃபாய்டு ஃபீவர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஒயிட் கோட்டிங்காக இருக்கும் நம்மளோட டங்கில் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து அல்சர் இன் த இன்டெஸ்டைனில் வந்து அல்சர் வந்து ஃபார்ம் ஆகும், ரொம்ப புண்ணாக இருக்கும் ஓகேவா. என்லார்ஜ் லிவர் அண்டு ஸ்பேலன் ரொம்ப என்லார்ஜ்டு ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ். இந்த டைஃபாய்டு ஃபீவர் வந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் நமக்குள்ளே இருக்கும். ஸோ ரொம்ப அஃபெக்ட் ஆகுறது பார்த்திங்கன்னா டங்கு, லிவர் அண்ட் இன்டெஸ்டைன் இதெல்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் ஓகேவா. இதை வந்து டைஃபாய்டு வந்து காஸ்டு பை சால்மனெல்லா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியாவால் டிசீஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். இதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா அனரெக்சியா இருக்கும், ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கும், ரேஷஸ் ஆன் அப்டோமன், டிசென்ட்ரி அண்டு ஹை ஃபீவர் அப் டு 104 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் ஃபார் டைஃபாய்டு ஓகே. நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட் எதன் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமாக தான் இந்த டைஃபாய்டு ஃபீவர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஓகேவா. ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் பாயில்டு க்ளீன் வாட்டர், ப்ரிப்பேர் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ் வேக்சினேஷன்ஸ். ஸோ வேக்சினேஷன்ஸ் கரெக்டாக எடுத்துக்கணும். வாட்ரு வந்து நல்லா பாயில் பண்ணி ட்ரிங்க் பண்ணணும் ஓகேவா. இதுதான் வந்து ப்ரிவென்ஷன். நெக்ஸ்ட் லெட் அஸ் see இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பாக்டீரியா டிசீஸ், பாக்டீரியா மூலமாக என்னென்ன டிசீஸ் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம என்ன பார்த்தோம், டியூபர்குலோசிஸ் பார்த்தோம், செகண்ட் காலரா அண்ட் தேர்ட் ஒன் டைஃபாய்டு. 3 டிசீஸ் வந்து பாக்டீரியாவால் நமக்கு வந்து வருதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் லெட் அஸ் see வைரல் டிசீசஸ். வைரஸ் மூலமாக நமக்கு என்னென்ன டிசீஸ் ஃபார்ம் ஆகுது, அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see ஹெப்பாட்டிட்டஸ் அப்படிங்கிற வைரல் டிசீஸை பற்றி பார்ப்போம் ஓகே. இது வந்து மோஸ்ட்லி ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா லிவரை தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ஓகே. ஸோ இந்த டிசீஸ் பார்த்திங்கன்னா ஹெப்பாட்டிட்டஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். காஸ்டு பை ஹெப்பாட்டிட்டஸ் வைரஸ் ABCDE. அதாவது வந்து வைரஸ் A, வைரஸ் B, வைரஸ் C, வைரஸ் D அண்ட் வைரஸ் E. இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது ஹெப்பாட்டிட்டஸ் வைரஸ்லேயே. ஸோ இதெல்லாம் வந்து காஸ்டு பை டிசீஸ். நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் ஆப்டிடியூடு, ரொம்ப லாஸாக இருக்கும் நம்மளோட ஆப்டிடியூட் அண்ட் அனரெக்சியா, வாமிட்டிங் இருக்கும், ஐஸ் அண்ட் யூரின் டேர்னிங் டு எல்லோ கலர். நம்மளோட ஐ பார்த்திங்கன்னா எல்லோ கலராக இருக்கும். நெக்ஸ்ட் யூரின் போகிறப்போ அது வந்து ரொம்ப எல்லோ கலரிங்காக போகும் ஓகேவா. இதெல்லாம் சிம்டம்ஸ் ஓகே. ஸ்ப்ரெட் பை எதன் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டாமினேட்டட் வாட்டர், ஷேரிங் ஆஃப் நீடில்ஸ் அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். ஸோ வாட்டர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். அண்டு நீடில்ஸ், ஒருத்தவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ண நீடில்ஸை வந்து இன்னொருத்தவங்களுக்கு பிளட் ஏற்றுறதுக்கோ இல்லை எதுக்கோ வந்து அந்த நீடில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறப்போ அதன் மூலமாக அந்த ஹெப்பாட்டிட்டஸ் வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஓகேவா. ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர், ப்ராப்பர் க்ளீனிங் ஆஃப் ஹேண்ட்ஸு. நம்ம வாட்டரை வந்து ரொம்ப பாயில் பண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பராக நம்மளோட ஹேண்ட்ஸை வந்து எப்படி க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவென்ஷன் ஃபார் இந்த டிசீஸ் வந்து ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இங்கே வந்து சிம்டம்ஸில் அனரெக்சியா சொன்னால, அனரெக்சியா தட் மீன்ஸ் ரொம்ப பசிக்காது, பசியின்மை, அதை தான் அனரெக்சியான்னு சொல்லுவாங்க ஓகே. நெக்ஸ்ட் லெட் அஸ் see சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸுங்கிறது
சின்னம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி இருக்கும்னா ஹெட்டேக் இருக்கும், ஃபீவரிங் இருக்கும், லாஸ் ஆஃப் ஆப்டிடியூட் இருக்கும், ரொம்ப டயர்ட்னஸாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகேவா. இது வந்து ரேசஸ்னால் அந்த டாட் அந்த ரேசஸ் வந்து உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேவா. இதுதான் சிக்கன் பாக்ஸ்க்குரிய சிம்டம்ஸ். ஸோ இந்த டிசீஸோட நேம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் ஆர் வெரிசெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காஸ்டு பை வெரிசெல்லா சிஸ்டர் வைரஸ் அப்படிங்கிறது மூலமாக நமக்கு என்ன ஆகுது, உருவாகுது. இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரேசஸ் ஆன் த ஹோல் பாடி, நம்மளோட ஹோல் பாடியிலையும் அந்த ரேசஸ் டாட்டடாக இருக்கும், அண்டு ஃபீவரிங் இருக்கும், ஹெட்டேக் இருக்கும், அண்டு ரொம்ப டயர்ட்னஸாக ஃபீல் பண்ணுவோம். ஓகேவா. இது ஸ்ப்ரெட் பை எதன் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஏர் அண்டு கான்டாக்ட் வித் அன் இன்ஃபெக்டட் பர்சன். ஸோ ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டேருந்து ஈஸியனாகும் இன்னொரு ஆளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் சிக்கன் பாக்ஸ் இந்த சின்னம்மை போட்டவங்களை வந்து தனியாக வந்து வீட்டில் கொஞ்ச நாளுக்கு வச்சுருப்பாங்க. அவங்க கூட யாரும் ரொம்ப வந்து மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு இருக்கிறது ஈஸியான ஒருத்தவங்களுக்கு என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி அவங்கள தனியாக இருக்க வைப்பாங்க. ஓகேவா. அண்ட் அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இதன் மூலமாக தான் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. இதோட ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா the chickenpox varicella vaccine is the best way to prevent chickenpox. Special attention should be given to the infected persons. So on the infected persons some vaccination, special vaccination, இந்த chickenpox கூட vaccination இருக்குது. ஸோ அதை போட்டு என்ன பண்ணுவாங்க, இதை க்யூர் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் let us see ரேபீஸ். இது மோஸ்ட்லி இந்த ரேபீஸ் வைரஸ் வந்து எதன் மூலமாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும்னா இந்த அனிமல்ஸ் மூலமாக தான். இன்செக்ட்ஸு, அனிமல்ஸில் டாகு, கேட்டு, ரேபிட்டு இதன் மூலமாக நமக்கு என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். அது வந்து நம்மளை ஒன்ஸ் பைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வைரஸ் என்டர்ஸ் வயா அனிமல் பைட். நம்மளை கடிக்கும்போது இந்த வைரஸ் என்னாகும், நம்ம பாடிக்குள்ளே என்ட்ராகும். அண்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா வைரஸ் replicate in muscles at site of the bite. ஸோ எந்த இடத்துல கடிச்சிச்சோ அந்த இடத்துல உள்ள மசில்ஸில் அந்த வைரஸ் என்னாகும், உள்ளே வந்துடும். உள்ளே வந்த பிறகு தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா வைரஸ் இன்ஃபெக்டட் நர்வஸ் இன் பெரிப்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ பெரிப்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து இன்ஃபெக்ட் ஆகும். அடுத்து மூவ்ஸ் பை ரெட்டோக்ரியேட் டிரான்ஸ்போர்ட், அதன் மூலமாக அப்படியே வரும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா வைரஸ் ரிப்ளிகேட்ஸ் இன் dorsal roots ganglion and travels up spinal cord to brain. ஸ்பைனல் கார்ட் மூலமாக அப்படியே பிரெயினுக்கு வந்துடும். ஓகேவா. பிரெயினை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும், ரொம்ப இன்ஃபெக்ட் பண்ணும் பிரெயினை. இதுதான் ஃபிஃப்த் பாயிண்ட்டு. அந்த சிக்ஸ்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வைரஸ் ட்ராவல்ஸ் ஃப்ரம் brain via nervous to other tissues such as eye, kidney, salivary glands இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆன அந்த அந்த நாய் வந்து நம்மளை கடிக்கும்போது நம்ம எந்த இடத்துல கடிச்சோ அந்த இடத்துல மசில்ஸில் ஃபார்ம் ஆகி அப்படியே மேலே வந்து நரம்பு வழியாக நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லாக வந்து ஸ்பைனல் கார்டை அஃபெக்ட் பண்ணி அப்படியே பிரெயினுக்கு வந்துடும். பிரெயினை மெயினாக அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணி கடைசியாக எங்கே வரணும்னா என்னென்னலாம் அஃபெக்ட் ஆகும்னா ஐ, கிட்னி, சலைவரி கிளான்ஸ் இதெல்லாமே மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகும். ஓகே. ஸோ இந்த டிசீஸோட நேம் பார்த்தீங்கன்னா ரேபிசஸ் அண்ட் காஸ்டு பை ரேபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வைரஸ் மூலமாக நமக்கு வந்து இது வந்து உருவாகுது. இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோபியா மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஃபார் வாட்டர். அந்த வாட்டர் பார்த்தாலே ரொம்ப அவங்களவே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ இப்போ நாய் வந்து நம்மளை கிடச்சுன்னா அது எப்போதும் நாக்கை வெளி நீட்டி அந்த சலைவா வந்து ஊற்றிட்டே இருக்கும்ல. ஸோ அது மாதிரி அந்த இன்ஃபெக்ட் ஆன அந்த பர்சன் வந்து அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்கள வந்து தனியாக எப்படி நாயை ஒரு கூண்டில் போட்டு வச்சுருக்காங்களோ அது மாதிரி அந்த பர்சனையும் ஒரு கூண்டில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நாய்க்குரிய சிம்டம்ஸ்லாம் என்ன இருக்கும், அவங்களுக்கு அந்த நாயோட பிஹேவியர்லாம் அந்த பர்சனுக்கும் இருக்கும். ஓகேவா. அந்த நாய்க்கு வந்து வாட்டர் பார்த்தாலே அந்த பர்சனுக்கு வந்து வாட்டர் பார்த்தாலே பிடிக்காது. நாய்க்கு எப்படி பிடிக்காதோ அதே மாதிரி அந்த பர்சனுக்கும் பிடிக்காது. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா ஃபீவர் ஃபார் 2 to 12 வீக்ஸு. அந்த வீக்ஸ்லலாம் ரொம்ப ஹெவி ஃபீவரிங் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸக்ரேஷன் இன் பிஹேவியர். அவரோட பிஹேவியர் வந்து ரொம்ப சேஞ்சபிளாக இருக்கும். ஸ்ப்ரெட் பை எதுன்னு பார்த்தீங்கன்னா bite of the infected dog, rabbit, monkey, cat etc. ஸோ இந்த இன்ஃபெக்ட் ஆன அனிமல்ஸ் வந்து நம்மளை வந்து பைட் பண்ணும்போது இந்த டிசீஸ் வந்து நமக்கு என்னாகும், இன்ஃபெக்ட் ஆகும். ஓகேவா. இதை ப்ரிவெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் எதன் மூலமாக ப்ரிவெண்ட் பண்ணலான்னா feculity can be prevented by timely vaccination before the
ஆன்செட் ஆஃப் த சிம்டம்ஸ். அந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது அந்த வேக்சின் போட்டு அதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? Next, let us see vaccine. Vaccine na already you know that vaccine is a biological preparation that provides active acquired immunity to a particular disease. Some disease வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம குழந்தையா இருக்கும்போது பேரண்ட் கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், அதுக்கே இந்த இயருக்கு, இந்த வீக்குக்கு, இந்த மந்த்துக்கு இந்த வேக்சின் வந்து இந்த குழந்தைக்கு வந்து போட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் காலமே கொடுத்துருவாங்க. ஸோ அதைப்படி அந்த குழந்தைய வந்து அவங்க பேரண்ட் கூப்பிட்டு போய் இந்த கரெக்டான இந்த வேக்சின்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? வேக்சின் லைக் பிசிஜி, போலியோ, MMR ஆர் கிவன் அட் இயர்லி சைல்ட்ஹுட் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் அதர் டிசீஸ். எந்த அதர் டிசீஸும் வந்து அந்த குழந்தைய வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த வேக்சின்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? போடுவாங்க, அந்த குழந்தைக்கு போடுவாங்க. இந்த வேக்சின் எதுக்கு போடுறோம்? இந்த டிசீஸ்லாம் வந்து அதர் டிசீஸ்லாம் வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து காப்பாற்றுறதுக்காண்டி இந்த வேக்சின்லாம் முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கரெக்டாக ப்ராப்பராக அந்தந்த ஏஜுக்குரியதை போடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் லெட் அஸ் see. இது வந்து உங்கள் புக் பேக் கொஸ்டின். நேம் த மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீஸ். இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து எதன் மூலமாக டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏர் மூலமாக, கண்டாமினேட்டட் ஃபுட் ஆர் வாட்டர், கான்டாக்ட் வித் அன் இன்ஃபெக்டட் பர்சன் அண்ட் ஷேரிங் மெட்டீரியல்ஸ் ஆஃப் த பேஷண்ட். ஸோ அந்த வந்து இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்பிரிட்டிங் அண்ட் ஷேரிங் ஆஃப் நீடில்ஸ் அண்ட் பிளட் transfusion and vectors like insects and other animals. இதன் மூலமாக என்ன ஆகுது, அந்த டிசீஸ் வந்து ஒரு பர்சன்லேருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஈஸியாக டிரான்ஸ்மிஷன் ஆகுது. இது கம்யூனிகபிள் டிசீஸ். ஓகேவா? டுடே in this topic is over. Next topic I will send you later. Thank you.